கடவுளே, எல்லாம் முன் செயல். அங்க ஓடிங்க, அப்படியே ஒரு ரவுண்டு பிடிக்கலாம். எத்தனை லாரி, எத்தனை பைக்கு, எப்பா எப்பா எப்பா, கர்ணம் தப்புனா மரணம். கடவுள் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் இது வரைக்கும். பாருங்க, இந்த குழி விழுந்தா ஒரு 20,000 அடி இருக்கு. இந்த குழி கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தா சோழி முடிஞ்சது. சின்ன ரோடு இந்த ரோடு. சொல்லுங்க ஏதாச்சும். இமயமலைன்னு பார்த்தா இங்கே வாட்டர் பாட்டில் போட்டு அதிகம் பண்ணி வச்சுக்கிறாடுங்க. என்ன எவ்வளோ இல்லை இது அதுக்கல்ல. ஒரு பைக் ப்ரீஸ் செத்து போயிட்டு அப்படி இல்லை லாரியில். அதுக்கு அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஓட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்களா வர்றவங்க லாரிக்காரங்க எல்லாம் ஒவ்வொன்று போட்டு போகணும் வாட்டர் பாட்டில். ஏன்னா அந்த பையனுக்கு வந்து வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. அப்போ வந்து சரி வந்து கூட கண்ட்ராக்டர் இருப்பான்ல, சரி நீ வண்டியில் நம்ம மெக்கானிக் கூட்டிட்டு வரன்னு சொல்லி உப்சி போயிருக்க. அப்படி ஆள் உப்சி உப்சி போயிருக்கிறாங்க. போனங்காட்டி அங்கேருந்து வரக்கூட ஃபுல்லாக ஃப்ரீசர் ஆயிடுச்சு. எல்லாம் ரோடில் பனி மூடிடுச்சு. அந்த பையனுக்கு ஒரு காய்ச்சல், தண்ணியும் இல்லை எதுவும் இல்லை. 3 நாள் ரோடு பிளாக் பண்ணிட்டாங்களாம்மா. பிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் 3 நாள் 2 நாள் உயிரோடு இருந்து இறந்துட்டேன். அப்புறம் வந்து லாரி நிறைய லாரி வரும்போதெல்லாம் வந்து யாரோ வந்து குறுக்காட்டுற மாதிரி குறுக்காட்டி தண்ணி ஏற்கிறதாம்மா. தண்ணி ஏற்கும்போது எடுத்து கொண்டாந்து கொடுக்கும்போது ஆள் இருக்கிறது இல்லையாம்மா. அது பேய் வேறு இதுன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இப்போ வந்து அந்த தண்ணி பாட்டில் வச்சிருந்து இப்போ அந்த இது வர்றது இல்லையாம்மா. அதுதான் அதோட கதை. பாருங்க பாட்டில் எது வரைக்கும் போட்டிருக்கிறாங்க பாருங்க. பரவாயில்ல, எந்த அளவு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு இத்தனை யூடியூப் பார்க்குறேன் நான். யூடியூப் பார்த்த அனுபவம். ஆமாம், என்னங்க அப்படி செட் பண்ணி விட்ருங்க எனக்கு.